எல்லோருக்கும் வணக்கம். ஒரு பாடல் வெளியீட்டு விழாவை விட ஒரு குடும்ப விழா மாதிரி இருக்குது. எல்லாம் ஒருத்தர் ஒரு மாமா மச்சானே பேசிக்கிறாங்க. மேடையை பார்த்தா ஸ்ரீகாந்த் தேவா பக்கத்தில். எனக்கு எங்கள் வீட்டில் பிருத்திகுடியும் பல்லவங்குடியும் பிரேம்குடியும் ஓடி ஆடி விளையாடுற ஒரு குண்டு பையன் எங்கள் வீட்டில். ஒரு அற்புதமான விழா. இந்த 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் வச்சாங்கன்னா அதுக்கு எவ்வளவோ காரணம் சொல்லலாம். இன்றைக்கி விழா அது நான் நாளன்னைக்கு நினச்சினேன், நேற்று நினச்சினேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் வராமல் இருக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் உள்ளன்போடு வந்த அத்தனை இதயங்களுக்கும் நன்றி. ரொம்ப குறிப்பாக என் குடும்பத்துக்கு நான் நன்றி சொல்கிறேன். என் பொண்டாட்டிக்கு சொல்லிக்கிறேன். என் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு எதுக்கும் வந்ததே இல்லை. பையன் ஆடியோ ஃபங்க்ஷனோட கரெக்டாக வந்து உட்காந்துருக்காங்க. அது எப்பவுமே அப்படி தான். வீட்டில் இருக்கவங்களுக்கு நம்மளுக்கு தெரியாது. வெளில இருக்கவங்களாம் ஆஹா ஓடுவாங்க. இந்த அம்மா என்ன சொன்னாங்க, பாண்டியராஜன் 150 பாட்டே எனக்கு ஆச்சரியமாக போச்சு அப்படி இப்படின்னு என்னை பற்றி சொல்லும்போது, வீட்டில் இருக்கிறவங்களாம் என்னென்னா ஏதோ போகிறாரு வராரு, ஏங்க அவருக்கு டாக்டர் பட்டெல்லாம் கொடுத்துருக்காருங்க, அது கொஞ்சம் நட்டு லூஸ் தான், தெரியாமல் ஏதோ கொடுத்துட்டாங்க. அப்படிப்பட்ட எண்ணம் தான் இருக்கணும். ஏன்னா அவங்கக்கிட்ட நம்ம மரியாதையை எதிர்பார்க்கக்கூடாது. அதெல்லாம் சினிமா காலேஜில் கற்றுக்கணும். மேடையில் தேனப்பா சார் டேரக்டர் எல்லாம் பிரமாவாக பேசினாங்க. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை பார்த்து நான் அப்படியே மெய் மறந்துவேன். அந்த டேரக்டர் சொல்கிறேன், அதெல்லாம் வீட்டில் மரியாதையை எதிர்பார்க்காதீங்க, அது கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்மளை தெரியுமே, நம்மளை பற்றி எல்லாம் நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தும் நம்மகிட்ட நல்லா நடந்துக்கிறவங்க அவங்க தான். நான் சமீபத்தில் ஒரு ஆள் என்ன சொன்னார், சார் எவ்வளோ பெரிய ஆள் சார், நீங்கள் தமிழ்நாட்டில் 7 கோடி பேர் சார், 7 கோடி பேர் சிரிக்க வைக்கிறீங்க சார், எவ்வளோ பெரிய ஆள் சார், நீங்கள் புண்ணியெல்லாம் பண்ணோன்னா தர்மம்லாம் பண்ணோன்னா நீ பெரிய ஆள்னா. 7 கோடி பேர் சிரிக்க வைக்கிறதுன்னு பெருசாக தெரியலையா? என்னையே நம்பி என் வீட்டில் இருக்கிற 7 பேர் அழ வைக்காமல் பார்த்துக்கிறேன்னு, அதாயா ரொம்ப கஷ்டம். அந்த வகையில் இந்த மேடையில் சொல்கிறேன், நான் எவ்வளோ கேரக்டர் பண்ணியிருக்கேன், எவ்வளோ நடிச்சிருக்கேன் தெரியும். ஆனால் வீட்டுக்குள்ளேயே ஒரு ஹீரோவுக்கு அப்பாவாக நடிக்கிறது படுற பாடு இருக்குது, படாத பாடு. எந்த நேரம் யார் முகம் வாடினாலும் எதுக்காக, ஏன் அப்படியா தும்மனா கூட யோசிக்கணும், திக்குன்னு இருக்குது. ஒரு தகப்பனாக இந்த மேடைக்கு வரும்போது மிக பெருமையாக இருக்குது. ஏன்னா இந்த தியேட்டருக்குள்ளே நான் தலகாணிக்கு கிடைக்காது, ஒரு ரீல் கேண்டை வச்சுக்கிட்டு எத்தனை ராத்திரி இந்த தேட்டருக்குள்ளே படுத்து வந்துருக்கேன். அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கும்போது சரி, நான் டைரக்ட் பண்ணும்போதும் பல படங்களை பார்த்துருக்கேன். இந்த சினிமா தான் என் காதல், என் ஆசை. இது தேனப்பா சார் சொன்னார், சினிமாவை நம்புங்கன்னு. சினிமாவை நம்பினோர் கைவிடப்படார், நிச்சயமா. ஆனால் கஷ்டம்தான், போராட்டம் தான். இப்போது வரும்போது பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமாக தெரியும் சினிமா. ஆனால் உள்ளே வரும்போது தான் அவருடைய வழியெலாம் தெரியும். ஒன்று குறிச்சிக்க, அது சின்ன படம்னு பேசினாங்க, பட்ஜெட் படம். சிறியதுன்னு எழுதும்போது பெரிய ரா போடுறோம், பெரியவர்னு எழுதும்போது சின்ன ரீ போடுறோம். ஆக இது சிறிய படம் இல்லை, எழுத்து வகையிலே இது பெரிய படம் தான். வெற்றி பெற்ற படம் தான் தெரியும். நான் எவ்வளோ படத்தில் அசோக்ராஜ் மாஸ்டர்லாம் இருக்காங்க, நான் டான்ஸ் ஆடிக்கிறேன், முட்டிலாம் ரத்தம், நான் டான்ஸர்லாம் கிடையாது. சினிமாவுக்கு கையை காலாட்டுற அவள் தான். என்ன சில பேர் விட மாட்டாங்க, உண்டு இல்லைன்னு நல்லா வெள்ளை கோட்டு போட்டு போவேன், கறி துணி மாரி ஆயிடும், துவைச்சி விட்ருவாங்க. ஆடுவேன், விட மாட்டேன், வரும் முட்டி ரத்தம் வரும், இந்த கையில் முட்டி எல்லாம் ஆடுவேன். அந்த பாட்டெலாம் பார்த்தாங்களா பார்க்கலையா யாருக்கும் தெரியாது. எந்த பாடம் சார், நான் எந்த படமா, என்ன பாடுபட்டேன்னு தெரியாது. ஆனால் ஒரே ஒரு விரலை மட்டும் ஆட்டினேன், கத்தாழ கண்ணாலன்னு. என்ன ஆடி இருக்கு சார், சூப்பர் சார். நான் எங்கேயும் ஆடினேன், ஒரு விரலை மட்டும் ஆட்டினேன். இதுதான் சினிமா. நீங்கள் எதிர்பார்க்காம சின்சியராக வேலை செய்யுங்க, உங்களை நீங்கள் ஏமாற்றிக்காதீங்க. இந்த தயாரிப்பாளர்கிட்ட நான் பார்த்தது தான், அவர் வெகுளியாக பேசுகிறாரு, இன்னசென்ட்டாக சினிமாவை என்கிட்ட பேசும்போதெல்லாம் தேடுறாரு. இன்னும் சொல்கிறீங்க கவனிக்கிறதே ஒரு பெரிய கலை. நான்
பெரிய ஒரு புக் ஸ்டாலில் பார்த்தேன், ஒரு புத்தகம் போட்டிருக்கு. அதில் என்ன ஒரு டிக்ஷனரி மாதிரி இருந்துச்சு. அது ஹெட்டிங்கில் போட்டிருக்குன்னா ஹவு டு லிசன், எப்படி கேட்கணுன்றதுக்கே இவ்வளோக்கான புஸ்தகம் தான், எப்படி பேசணுன்றதுக்கு எவ்வளோ இருக்கணும். அதனால் தயாரிப்பாளர் நல்லா கவனிக்கிறாரு. அதே தான் இயக்குனரும். அவர் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றாங்க. யதார்த்தமாக இருக்காங்க. இந்த யதார்த்தத்தை விட்டு மாறாமல் இருங்க, வெற்றி நிச்சயமாக வரும். நான் எனக்கு கதையில் எவ்வளோ இது நிச்சயமாக ஜெயிச்சிருவோம்னு நினைப்போம், காணாமல் போயிடும். இந்த படம் வந்தால் நான் அதுக்கப்புறம் சூப்பர் ஆகிடுவேன்ட்டு நானே நினச்சிருப்பேன். ஆனால் இது வந்ததும் தெரியும், போனதும் தெரியாது. ஆனால் பக்கத்துலேயே ஒன்று இருக்கும், சார் கூப்பிட்டே இருப்பாங்க, கம்முனியாக இருப்போம். அவன் தட்டி ஒரு கப்பு கொடுத்து போயிடுவான். வெற்றி எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. நைட்டு 9 மணிக்கு படுக்கிறோம், 9 மணிக்கு படுக்கிறோம். 9 மணிக்கு பட்டோன்னே சரி 9:45 கொடுத்து வைக்கணுமா நினைப்போம். ஆனால் நினச்சிட்டே இருக்கு, 9:30 9:45 9:45 10 தூக்கம் வராது. ஆனால் காலையில் பார்த்தோன்னா நைட்டு தூங்கியிருக்கோம். நைட்டு எத்தனை மணிக்கு தூங்கணும்னு தெரியாது, அதையே நினச்சிருந்தா. அதை மாதிரி தான் வெற்றி. எப்போ உங்களுக்கு வந்து அது கைப்பற்றுன்னு தெரியாது. வர்ற வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருங்க, போராடிக்கிட்டே இருங்க. ஏன்னா அது எப்போ வந்து நமக்கு சரி. நிறைய உதாரணம் சொல்லலாம். இப்படி தான் மாறிடுவாங்க, இது மாதிரிலாம் வருவாங்க, எல்லாம் வரும். நான் சினிமாவில் உதாரணம் சொல்கிறேன். நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது நைட்டு வேலை பார்க்குறோம். நைட்டு 1 மணிக்கு எல்லாருக்கும் பிரியாணி கொடுக்குறாங்க. இப்போல்லாம் சிக்கன் பிரியாணி விலை கம்மி, அப்போல்லாம் மட்டன் பிரியாணி தான் கம்மி, சிக்கன் பிரியாணி ஜாஸ்தி. அப்போது எல்லாருக்கும் பிரியாணி கொடுக்குறாங்க. ஒரு கூடையில் இருக்குது சிக்கன் எழுதி விட்டுருக்காங்க. எல்லாருக்கும் சிக்கனை கொடுத்துருந்தாங்க. நான் போனோன்னே மட்டன் கொடுத்தாங்க. ஏன் எனக்கு அது ஒன்று கொடுக்குறதான்னு, உனக்கெல்லாம் அது கிடையாது. சரி நம்ம லெவலில் அவள் தானே வாங்கி போயிட்டேன். ஆனால் அந்த மனுஷன் நான் கேட்டதெல்லாம் கோவப்பட்டு நேராக போய் ப்ரொடியூசர் சொல்லிட்டார். ப்ரொடியூசர் நேராக வந்து எங்கள் டைரக்டர்கிட்ட அவரை பேர் சொல்லி கூப்பிட்டு, நான் உன் அசிஸ்டண்ட் வந்து சிக்கன் பிரியாணியில் வேலை செய்ய மாட்டான் பாடியா அப்படின்னார். உடனே டைரக்டர் எனக்கு பயம் கொலையை நினச்சி வேலை போயிருப்பான்ட்டு டைரக்டர் திருப்பினார். அவன் கேட்டது தான் தப்பு, எனக்கு முன்னாடி வரான், நான் போன பிறகு அப்புறம் போகிறான், அவன் கேட்குறலாம் தப்பு, கொடுங்கன்ட்டார். அப்படி வளரப்பட்டுவேன். ஒரு சிக்கன் பிரியாணிக்கு ஏங்கினவன் தான். அது இப்போ வந்து பிராய்லி சிக்கன் வந்துச்சுன்னா சிக்கன் வரி சகஜமாக போச்சு. எல்லாம் மாறும். முன்னாடி தந்தி அடிக்கணும், ஒரு தந்தி அடிக்கணும், எழுதுறது எப்படி எல்லாம் கற்றுக்கணும். இப்போ தந்தியே இல்லை, தந்தி கம்பம் இல்லை. நான் அசிஸ்டன்ட் ஹெட் பாக்ஸில் பார்த்தா நிறைய ஸ்கிரிப்ட் ஒயிட் பேப்பர் வச்சுருப்பேன், பவுன்ஸு, அப்புறம் பேனா பேப்பர்லாம் வச்சுருப்பேன், கிளாப் போர்ட்லாம் இருக்கும். கூட ஒரு இந்த பேப்பர், கார்பன் பேப்பர் ஒரு டப்பா வச்சுருப்பேன். டைரக்டர் டைலாக் எதுவும் எழுதி டக்கு டக்குன்னு எழுதுவேன். என் கையெழுத்து நல்லாயிருக்கும் அப்போது எழுத. இப்போ கார்பன் பேப்பரை காணும். கார்பன் பேப்பரில் எழுதுனா அது எப்படி எழுதுறதுன்னு கேட்குறாங்க. அதனால் கார்பன் பேப்பர் போயிடுச்சு. ஆனால் இப்போ ஃபோன்லேயே டைப் பண்ணிக்கிறோம். ஒன்று போனால் ஒன்று வரும், மாறிட்டே இருக்கும். இந்த சினிமாவில் வெற்றி கிடைக்கிற வரைக்கும் விட்டுறாதீங்க, போராடிக்கிட்டே இருங்க. நான் பிரதிக்கிட்ட சொல்கிறேன், இந்த மேடன்றதாக சொல்கிறேன். முதல்ல பிரதி நடிக்க வந்தபோது ஒரு கம்பெனியில் போய் கூப்பிட்டு நடிக்க வச்சாங்க. அப்புறம் அங்கே இருக்க 2 பேர், என்ன நடிக்கிற நீ, இப்படி பண்ணு அப்படி பண்ணியிருக்காங்க. அது நான் கேள்விப்பட்டது தான். அப்புறம் 3-4 வாட்டி தான், ஒப்பெல்லாம் என்ன நடிகர், நான் பெரிய நடிகர், அவன் போய் சொல்லிக்கிறான் சொல்லிட்டு என்ன நடிகர் இப்படி நடிக்கிறேன் என்னோட. அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணிட்டு வீட்டில் அழுகுறாப்பில்ல. நான் என்ன பொறுத்து கேட்டேன், என்ன எதுக்கு அழுகுறேன்னு. அவங்க ஏதோ சொல்கிறாங்கப்பா, எனக்கு வரலப்பா அப்படின்ற. எதுக்கு வரல, அந்த 2 பேருக்கு பிடிக்கிற மாதிரி நடிக்கலை, அவள் தான். மற்ற எல்லாருக்கும் பிடிக்காத மாதிரி நடிக்கலையே. என்னைக்கு கண்ணில் கண்ணீர் வந்துச்சோ நீ ஜெயிக்க போகிற. நீங்கள் நமக்கு என்னைக்கு வரலையே, இந்த வேலை வரலையேன்னு கஷ்டப்பட்டு வருத்திக்கிட்டோம்னா நிச்சயமாக நீ ஜெயிப்போம். அதனால் இந்த டீமில் இருக்கிற அத்தனை பேரும் இது வந்து நல்ல உள்ளங்கள் எல்லாம். நமக்கெல்லாம் 1000 நாள் சொல்லலாம். நான் இப்போது ஸ்ரீகாந்தை பற்றி சொல்லணுன்னா, நான் ஒரு நன்றியுள்ள ஒருத்தனை அறிமுகப்படுத்தன்ற திமிரு எனக்கு வந்துடுச்சு. இன்றைக்கி இது மாதிரிலாம் ஆள் கிடையாதுங்க. ஒரு அவ்வளோ பெரிய ஆள் பிரதி சொன்னாப்புல, மியூசிக் டைரக்டர் அவர் படத்துக்கு தான் போவார். ஆனால் ஸ்ரீகாந்தை பற்றி நான் ஒரு பெரிய சர்டிஃபிகேட் கொடுக்குறேன், அவர் மியூசிக் பண்ணுற படத்துக்கு அவர் போக மாட்டார்.
மியூசிக் பண்ணும்போது ஆளை தேடணும், எஸ்கேப் ஆகிறப்பில் பிடின்னு. இன்றைக்கி பார்த்தா நான் எனக்கு முன்னாடி வந்து நிற்கிறாப்புல. அதான் நன்றி. அந்த நன்றி இருக்க வரைக்கும் நம்ம ஜெயிப்போம், வந்துடும். இந்த கொடி போட்டிருக்காங்க. ஒரு திருவிழா ஆரம்பிக்க போகுதுன்னா முதல்ல கொடியேற்றத்தில் ஆரம்பிக்கும். அதனால் இன்றைக்கி நல்ல சகுனமாக இந்த காதல் முன்னேற்ற கழகன்ற ஒரு கொடி ஏற்றப்பட்டிருக்கு. இதில் தயாரிப்பாளர் நடிச்சிருக்கார், நீங்கள் பார்த்துப்பீங்க. அப்போ எல்லாருக்கும் தோணலாம், டூயிட் பாடியிருக்காரியா, அவர் தான் ப்ரொடியூசர்னு டூயிட் பாட்டு. நான் படம் பார்த்தேன், ஒரு ரகசியம் அதை சொல்கிறேன். அந்த பாட்டில் மிக முக்கியமான இந்த கதையினுடைய ட்விஸ்ட்டு வச்சுருக்காரு. அது டைரக்டர் தான் தெரியும், அந்த படம் பார்த்தா தெரியும். அந்த பாட்டை எடுத்துட்டா கதை கொஞ்சம் இல்லை, கதை டம்முன்னு காணாமல் போயிடும். அது அருமையான விஷயம். சின்ன படம் பெரிய படம்னாங்க, ஜெயிக்கிற வரைக்கும் ஜெயிச்சிட்டா பெரிய படத்து லிஸ்ட்டு. எல்லோரும் சின்ன படத்துலேருந்து வந்தவங்க தானே. இப்போது இந்த படத்துக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கீங்கன்னா மனசு ஆசை. இப்போ யாரும் வந்தவங்களாம் தயாரிப்பாளர் பாராட்டணும், மற்றவங்களை பாராட்டணும். நம்ம இங்கே போயிட்டு வந்ததால் நமக்கு என்ன பலன் அப்படின்ற எண்ணத்தில் யாரும் வரல. இங்கே போயிட்டு வந்ததால் நம்ம சினிமாவில் சொல்கிறேன், புகழோடு இருக்கணும். அதுக்கு புகழ் சாதாரணமாக வந்துடாது. நான் இவ்வளோதாவது வந்ததை எவ்வளோ விழுந்திருக்கேன். நான் ஒரு வெற்றி கூட நான் ஒரு ஸ்பீட் பிரேக்கில் விழுந்து வராமல் வந்ததே கிடையாது. பொத்துன்னு விழுந்த பிறகு தான் இங்கே வந்திருக்கேன். இப்போ கூட சொல்கிறேன், நான் ஒரு குறும்படம்லாம் இருப்பேன். உதாரணத்துக்கு முதல்ல மகன் ஒரு படம் எடுத்தேன். அது என் சின்ன பையன் நடித்தான், நான் டைரக்ட் பண்ணேன், என் பொண்டாட்டி ப்ரொடியூசர். குடும்ப படம். அது எடுத்து எனக்கு ஆசை, நேஷ்னல் அவார்டு கொடுப்பாங்கல்ல, நான் அனுப்பிச்சி விட்டேன். நேஷ்னல் அவார்டு வாங்கி போன வேக திரும்பி வந்துச்சு. வந்து உடனே அழுத, என்னடா என் பொண்டாட்டி கேட்டேன், என்னதுண்ணா? இல்லை நான் முதல் படத்துக்கு கொடுத்துருவாங்க உனக்கு, போனவொடனே நம்ம தான் கமர்ஷியல் படம்லாம் எடுத்துருக்கீங்கள, முயற்சி பண்ணுங்கன்னு. அதுக்கப்புறம் விடாமல் அந்த படத்தை நான் அதுக்கப்புறம் ஹைதராபாத்தில் இருந்த சில்ட்ரன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அனுப்பிச்சேன். அதில் வேர்ல்டு சில்ட்ரன்ஸ் இந்த செக்ஷனில் என் படம் ஒரு 500 வெள்ளைக்காரனால் கைத்தட்டப்பட்டுச்சு. அந்த மகன்னு படம். அது மட்டும் இல்லை, அந்த படத்துக்கு அதுக்கப்புறம் ஒரு பத்திரிக்கையில் பார்க்குறேன், உங்கள்கிட்ட நாங்கள் ஒரு ஃபிலிம் டிவிஷன் வந்து ஒரு கமிட்டி போட்டிருக்கோம். எங்கள் கமிட்டி அந்த படத்தை யாராவது நீங்கள் ஷார்ட் ஃபிலிமோ டாக்குமெண்ட்ரி வச்சுருந்தா அனுப்பிச்சி விடுங்க, எங்கள் கமிட்டிக்கு பிடிச்சா நாங்கள் அதை வாங்கிக்கணும். நான் ஒன்று அது விஹெச்எஸ் போட்டு அனுப்பிச்சி விட்டேன். என்ன அங்கேருந்து ஒரு லெட்ரு ஒரு 3 மாதம் பொறுத்து, உங்கள் படத்தை எங்கள் கமிட்டி பார்த்தாங்க. எனக்கு அந்த படத்துக்கு 85,000 செலவு, சப்டைட்டில் 10,000, 95,000 செலவாச்சு. அங்கேருந்து லெட்ரு வருது, எங்களால் உங்கள் படத்துக்கு 1,95,000 தான் தர முடியும், பார்த்துக்கணும். கும்பிட்டுன்னு பானை கொடுத்துட்டேன். அவார்டு கொடுத்தா கூட அவளை வந்துருக்காது. ஆனால் ஒரு மகிழ்ச்சி. அதை விட ஒரு பெரிய நல்ல விஷயம் சொல்கிறேன். அதில் பணம் கிடச்சிருந்து ₹1,00,000 கிடச்சது மட்டும் இல்லை, 40 லாங்குவேஜில் அந்த படத்தை டப் பண்ணியிருக்காங்க. இதுதான் பாடிவாதி கிடச்சது. தோண்டு விடுற மாதிரி இருக்கா, அவார்டு கிடைக்கலையா, அப்போ தான் வேறு ஏதோ ஒன்று கிடைக்க போகுது. அது எப்போவுமே ஒன்று சொல்கிறேன், மிஸ் ஆகுதா, அதனால் விடாமுயற்சியாக இருங்க. விடாமுயற்சின்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்குது. நான் இப்போ சொல்லும் போது தான் சொன்னாங்க, டாக்டரேட் படிச்சிருக்கேன். இப்போ என்ன டாக்டர் பாண்டியராஜன் யாரும் சொல்லுவாங்க, மேடையில் சொன்னாங்கன்னா திரும்பி பார்க்குறது யாரையோ வேறு யாரையும் சொல்கிறாங்க பொழுது நம்மளை எதுவும் சொல்லும் போது தெரியல. ஏன்னா அந்த டாக்டரேட் வந்து நான் மற்றவங்களுக்காக படிக்கலை, எனக்காக தான் படித்தேன். நான் வந்து இப்போ பிரதிக்கு என் 2 பசங்களுக்கு தெரியும், அப்பா படிக்கிறாரு. படிக்கும்போது தான் எனக்கு முதல்ல ஒன்றும் பெருசாக தெரியல. பரீட்சைக்கு போகும்போதெல்லாம் இவனுங்க 3 பேர் சேர்ந்து பெஸ்ட் ஆஃப் லக் டிடி எப்பா திக்குன்னு இருக்கா. அப்போ தான் கை கொடுப்பானுங்க. இது அப்போ உள்ளே வந்து தனியாக போயிட்டு நெட்டில் பார்ப்பேன், என் மார்க்கெலாம் ஏதாவது வாட்சி நட்டு. அப்போது பாஸ் பண்ண பிறகு ஒரு தெம்பாக இருக்குது. இதெல்லாம் வந்து என்ன நம்மளை நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுலாம். இந்த படத்தில் யார் அந்த சாந்தினி அவங்க உண்மையிலே பிரதி அதை குறிப்பிட்டு சொன்னாவில், இந்த கதாபாத்திரத்தை ஒரு அழகான கதாநாயகி ஒத்துக்கிறது கஷ்டம். ஆனால் அழகாகவும் பண்ணியிருக்காங்க. படம் பார்த்தா பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு சேலஞ்சான கேரக்டர். இப்போ நானே வந்து 5ஆவதில் வில்லன் பண்ணேன். நான் வில்லன் பண்ணும்போது சொன்னாங்க, சார் வில்லன் அப்படின்னா,
மிஸ்கின்னு சொல்லும்போது நான் வில்லனா என்ன பண்ண மாட்டீங்களான்னு. இல்லையா, நடிகை வந்தால் எல்லாம் பண்ணணும், களிமண் மாதிரி இருக்கணும், எதை முடிச்சாலும் வந்துடணும், கல் மாதிரி தான் ஒச்சா உடஞ்சிரும் நான் பல்ல. ஆனால் என்னை பார்த்தா சிரிச்சிருவாங்களே, நீங்கள் பார்த்து வில்லன்னு பெருசாக கொண்டு போய் நிப்பாட்டி என்னால் சிரிச்சாங்கன்னு என்ன வருதுங்க, அதை நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு. அப்புறம் அவங்க சிரிச்சே பண்ணாங்க. அது ஷூட்டிங்கில் நாளைக்கு ஷூட்டிங்னா இன்றைக்கி ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி, சார் எனக்காக ஒரு என்ன மீசி எடுத்துறீங்களா? மீசி எடுக்கிறதா? அந்த வேலைலாம் கிடையாது. அவன் சார் எடுத்துங்க. ஏன் சார்? யோ, நான் கிருஷ்ணர் வேஷம் போட்டாவே மீசை வச்சு தான் நடிச்சேன். கோபால படத்தில் கிருஷ்ணராக வருவேன், அப்போ கூட மீசி இருக்கும். நான் ஒன்று வைரமுத்து சார்ட்ட சொல்லி, எங்க மீசியோடு தான் வரேன், அதை பாட்டில் ஏதாவது கொஞ்சம் எழுதுறீங்க. என்னென்ன, ஆஹா புது மீசை கொண்ட மாடர்ன் கண்ணன் இவன் அல்லவா அப்படின்னு எப்பான்னு தப்பிச்சிட்டேன். நான் கிருஷ்ணர் வேஷம் போட்டால் மீசி எடுக்கல, இது எப்படி எடுக்கிறதுங்க? அப்புறம் இல்லை சார், சார் ஏன் சார் அடம் பண்ணுறீங்கண்ணா? இது ஏன் மிச்சம் எடுக்க மாட்டீங்க? யோ, என்கிட்ட வளருது அது ஒன்று தான், அதையும் நீ எடுத்து சொல்லிட்டேன் அப்படியே அர்த்தம் இல்லை. அப்போ எதுக்குறா அவர் அடமாக இருந்து அது அவர் சின்சியராக என்னை வில்லனாக கூட மாற்றி இந்த மக்களை ஒத்துக்க வச்சிட்டாரு. படம் ஓடிடுச்சு. ஒன்றும் இல்லை, உங்கள் இந்த படம் வெற்றி அடைந்த பிறகு உங்கள் மனநிலை எல்லாமே மாறும். புகழை மண்டைக்கு ஏற்றிக்காதீங்க, அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். அது கண்டிப்பாக ஏற்றும். மேலே வந்துட்டு பிரச்சனைலாம் பண்ணணும். இன்னும் வேணான்றீங்களா? ப்ரிப்பரேஷன் பண்ணி போனாவே சில இடத்துல பேச முடியாது. ஏன்னா சினிமாவில் கற்றுங்க. நம்ம ஒரு உதாரணமாக சொல்கிறேன். முன்னாடிலாம் முதல்ல மேடைக்கு போனோடனே எப்படி பேசணும் தெரியாது. ஏன்னா நம்ம டைரக்ஷன் கற்றுக்குறோம், நடிப்பு கற்றுக்குறோம், இதுக்கெல்லாம் வந்தோமே தவிர மைக்கு முன்னாடி எப்படி பேசணுங்க யாரும் கற்றுக்கணும் வந்துமா? இப்போ எல்லோரையும் மைக்கு ஏற்றி கொடுத்துறாங்க. முதல்ல பேச்சாளர் இருப்பாங்க, இப்போ அப்படி இல்லை, எல்லாத்தையும் மைக் கொடுத்துறாங்க. இப்போ சொல்லப்போனால் இவ்வளோ மீடியாக்கள் சுற்றி மைக் வச்சிடறாங்க. நமக்கு ஒரு பெரிய லெவலில் ஃபீல் ஆகிடுது. சால்வெல்லாம் போட்டவுடனே மைக்கை பார்த்தோன்னே நான் அமெரிக்காவுடைய அப்படின்னு ஆரம்பிச்சிடலாம். யோ, நீ இங்கே எங்கே பிரசாத் லேபில் பேசுகிறோம், நம்ம வேறு அந்த மாதிரி போயிடுறோம். ஆனால் மைக் எனக்கு ஆரம்பத்தில் மக்கள் தெரிஞ்ச எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிற மேடையில் என்னை பேச கூப்பிட்டாங்க. ஆண் பாவம் இட்டு ஓடிட்டுருக்கு, டப்புன்னு விட்டாங்க. நான் கைகளெலாம் ஆச்சுன்னா இது திடீர்னு பட்டு உளறேன். அவர் தலைமையில் கல்யாணம். ஒரு முஸ்லீமாக பிறந்தா மெக்கா மதீனா போயிட்டு வந்தால் அந்த ஜென்ம பலன், ஒரு கிறிஸ்டினாக பிறந்தா அந்த ஒரு போப்பான்ற தேசிச்சாவே அந்த ஜென்ம பலன், ஒரு தமிழ் குடிமகனை பண்ணால் புரட்சி தலைவரை பார்த்தாவே அந்த ஜென்ம பலன் அப்படின்னு பேசிட்டேன். உடனே அந்த நேரம் தோணுது. உடனே எம்ஜிஆர் அவர்களே என்னை பார்த்து மகிழ்ச்சியாக சிரித்து தட்டினார். இது அதுக்கப்புறம் பார்த்தா சீட்டு எழுதி வச்சுக்குவேன், பேப்பர் வச்சுட்டு அது எடுக்கலாமா வேணாமா எட்டு அப்புறம் பேசுறது. சில நேரத்தில் எட்டு அந்த சட்டையை விட்டு வந்துடுவேன். வீட்டில் அதை மட்டும் எடுத்து வச்சு வேறு சட்டை போட்டுருவாங்க. அப்போ பல தடவை எடுத்து பேசுவேன், எடுக்காமல் பேசுவேன். கொஞ்ச நாள் அப்புறம் அப்படியே தருவாயிட்டு ஒரு மேடை நடிகர் திலகம் சிவாஜி சார் இருக்கார், நிறைய சினிமா உலகம் அப்படியே வராங்க. அன்றைக்கி 3 நாளாக நான் உட்காந்து நைட்டெல்லாம் எழுதுகிறேன், என்னென்ன பேசணுன்ட்டு. எல்லோரையும் கலக்கணும், அடி அசத்தணும்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். எல்லாம் வராங்க, கூப்பிடுவாங்கன்னு பார்த்தா கூப்பிடவே இல்லை சார். அப்படியே பேப்பர் உள்ளேக்குது. வீட்டுக்கு போயிட்டு பாத்ரூம் போயிட்டு எடுத்து கழிச்சு பாத்ரூமில் போட்டு என் பொண்ணு கேட்டேன், யார் என்ன எப்படி பேசுகிறீங்க? என்ன தட்டாம்பார் கையே ஏற்கனவே டனால் தங்கவேல் பண்ணி வச்சுருக்காரு, அது மாதிரி அழுவிட்டா கூப்பிடல என்ன. அதுக்கப்புறம் ஒரு 2 படம் ஓடிச்சு. மறுபடியும் பார்த்தா பாண்டியராஜன் அவர்கள் நகைச்சுவையாக இப்போது பல மணி நேரம் பேசிட்டு வரட்டாங்க. கூப்பிட்டு போனா அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், எப்போவும் பேசுறதுக்கு ரெடியாக இருக்கிறது நாம் வேலை. ஹோம்ஒர்க் பண்ணி வச்சுப்போம். கூப்பிட்டாங்க கூப்பிட மாட்டாங்கன்னா அது அவங்க வேலை. அதனால் பேப்பர் எப்போ ரெடியாக வச்சுருப்போம், மனசுக்குள்ளே பதிய வச்சுருப்போம். நம்ம இந்த சினிமா அப்படி தான், ஒரு நேரத்தில் கூப்பிடுவாங்க, ஒரு நேரத்தில் கூப்பிட மாட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த இடத்துல சொல்லலாம், எனக்கு ரசிகர் மன்றம் அப்படிலாம் நான் பெருசாலாம் வளர்த்துக்கல. நண்பர்கள் எல்லாம் வருவாங்க. என் பர்த்டே அன்றைக்கி எல்லோரும் கூட வந்து பிரியாணி சாப்பிடுவேன், நிறையா பேருக்கு தெரியும். எல்லோரும் கூட அப்போது ஒரு பிறந்தநாள் அப்படி ஒரு பாட்டி சொல்லித்தட்டு அது பீரியடு. அப்போ ஒரு மண்டபத்தில் வச்சாங்க. காலைல 9 மணிலேருந்து எனக்கு மாலை போடுறாங்க. எனக்கு இணையம் இவ்வளோ போடுறாங்க, ஊர்லலாம் வந்து வண்டி எடுத்து போடுறாங்க. ஒரு 2 மணி ஆயிடுச்சு, பசி வயிறு போடணும்னு 2 மணிக்கு போயிட்டோம்.
போட்டோன்னே ஒரு பெரியவர் சொன்னார், தம்பி அந்த மண்டபத்தில் பார்த்தா உங்களுக்கு போட்ட மாலை தான் எல்லாம் பசங்கள்லாம் விளையாடுறாங்க, பிச்சு அது காலெல்லாம் மிதிப்படுது, அது ஒரு பூ மாலைலாம் காலில் மிதிப்படக்கூடாது தம்பி, அது யாரை விட்டு எடுத்து போட சொல்லுங்கன்னு. எடுத்து எதுனா கோயில் மேலே போட்டுருங்க அப்படின்னா. நான் ஒன்று அசிஸ்டன்ட் ஒருத்தர் கூப்பிட்டு, எப்போ அந்த மாலைலாம் அப்படி இருக்கான் அந்த எடுத்து ஒரு கோயில் மேலே போட்டுருங்கண்ணா. அந்த பையன் வந்து கேட்டப்பில், சார் அது லாரி வைக்கணும் அப்படின்னா. சரி லாரி காசு கொடுத்துடலாம். 2 ட்ரிப்பு அந்த லாரியில் அந்த மாலைகள்லாம் எடுத்து போனதாங்க. அது காசு கொடுத்தேன். இது ஒரு பிறந்தநாள். அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் பொறுத்து ஒரு பிறந்தநாள். நான் சாயங்காலம் காலையில் எழுந்துச்சி குளிச்சு எங்கள் அம்மா காலெலாம் ஊற்றி கும்பிட்டு பட்டு வச்சுலாம் கட்டிக்கிட்டு என் வீட்டில் ஒரு கேமரா வச்சுருக்கேன். மேலே வந்து பார்க்குறேன் யார் வந்திருக்காங்கன்னு. 2 பேர் வந்துருக்கான். 2 பேர் ஆஃபீஸில் உட்காந்துருக்கான். அவள் கையில் ஒரு மாலை முருங்கக்காய் சைஸில் இருக்குது. அந்த மாலை பார்த்த மனசு பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா 2 லாரி நானுங்க 2 முருங்காட்டானுங்க. மனசு தேத்திக்கிட்டு அப்புறம் கீழே வந்தவனு பார்த்தா அவன் அழுகு, அண்ணே நீங்கள் நல்லா வரீங்கண்ணே நீங்கள் அவனு எப்போ நானே கஷ்டப்படல, நீ ஏன் கஷ்டப்படுற, நீங்கள் நல்லா வரீங்க. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இதுதான் சினிமா. அதுக்கும் அசனம் இருக்கக்கூடாது, இந்த முருங்காக்கும் தோன்றக்கூடாது, எது வேணாலும் நடக்கும். ஏன்னா இந்த படம் எடுத்த அத்தனை ஆளுங்கிட்ட நான் பேச்சு பழகினேன். படமும் நான் பார்த்தேன். அந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி மனசு பாரமாக இருக்குது. என் மகன் சொல்ல பிருத்திவி அறிமுகப்படுத்தும் போது இருந்ததை விட இப்போது மெச்சூரிட்டியாக இருக்காப்புல. ஒரு பையனா, ஒரு இளைஞனா, ஒரு கணவனா அப்படிலாம் இல்லை. இந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தமாக இருக்காருந்து ஆஸ் எ டைரக்டராக என் பார்வை நல்லா திருப்தியாக பண்ணிருக்கு. அதுக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கெலாம் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். இது நல்ல மனசோடு இருங்க, ஆட்டோமேட்டிக்காக இது ஒன்றா வந்து கொத்திட்டு போயிடும். நம்ம நினைக்கவே மாட்டோம், டக்குன்னு வந்துடும் ஹெல்ப் ஒரு நம்மள அறியாமல் நம்ம வரும். அதான் அடுத்து நடக்க போகிற ஆபத்தையும் அற்புதம் நமக்கு தெரியாது. அடுத்து நடக்க போகிறது அற்புதமாக ஆபத்தான்றது துல்லியமாக நமக்கு தெரியாது. அதனால தான் இப்போ சந்தோஷமாக பேசிகிட்ருக்கோம். இந்த மேடை மாதிரி எல்லாம் இந்த படம் வெற்றிக்கு பிறகு நம்மெல்லாம் ஒன்று கூடணும், சந்தோஷமாக இவங்களை பாராட்டணும்னு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.